ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இன்றைக்கிங்க நம்ம டெய்லரிங் கிளாஸில் 14 நாள் கிளாஸில் நம்ம இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலை ஓரம் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலை ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடிங்க சேலையில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. அது மட்டும் இல்லை, ப்ளவுஸ் இருக்கும், அதையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணுங்க. நம்ம சேலையை விரித்து போட்டுக்கலாங்க. இதாங்க ப்ளவுஸு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க, சேலையோடு சேர்த்து ஓரம் அடித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிக்க சொல்லியிருக்காங்கங்க. சேலையில் அட்டாச்சாக இருக்குங்க, அந்த ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் தனியாக சேலை தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. சேலையில் ஒரு பக்கங்க சட்டையும் சேலையும் அட்டாச்சாக இருக்குங்க. இன்னொரு பக்கங்க முந்தானி இருக்க பக்கத்தில் இந்த மாதிரி பிசிறு பிசிறாக இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணி எடுத்தால் தாங்க நம்ம ஓரம் அடிக்க முடியும். இந்த கடைசியில் இருந்துங்க அந்த கடைசி வரைக்குமே நேராக நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. சேலையில் இருக்க ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கலாங்க. ஒரு சில சேலையில் தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, 80 90 வரைக்குமே இருக்கும். ஒரு சில சேலைகளில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க, 70 60 வரைக்குமே கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ளவுஸுமே உங்களுக்கு 70 தான் இருக்குது. ப்ளவுஸ் 70 பாயிண்ட் தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம ப்ளவுஸை அளந்து பார்த்துட்டோங்க. இப்போ ப்ளவுஸ் தனியாக சேலை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேலையை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சேலை தனியாக ப்ளவுஸ் தனியாகவே உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேலையில் இருக்க ப்ளவுஸ் தனியாக சேலை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. சேலையில் முந்தானி இருக்க பக்கத்துலேயும் இதே மாதிரி நேராக கட் பண்ணி கிளாத்தை எடுத்துடலாங்க.
இருக்க 2 பக்கமும் பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போங்க சேலையில் எது வந்து மேல் பக்கம் எது வந்து அடிப்பக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டுங்க நம்ம வந்து ஓரடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் காமிக்கிற பக்கங்க மேல் பக்கம், இது வந்து அடிப்பக்கங்க. நம்ம அடிப்பக்கம்தான் மடித்து ஓரடிக்கணுங்க. சேலையிலங்க அடிப்பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திருப்பி அதுலேயே இன்னொரு மடிப்பு மடிக்கணுங்க. உங்களுக்கு சின்னதாக வேணாலும் மடிச்சுக்கலாம், பெருசாக வேணாலும் மடிச்சுக்கலாங்க. ஆனால் சின்னதாக மடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி மடிச்சிட்டுங்க அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுகிட்டே வரணுங்க. இந்த சேலையை பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாதுங்க, சேலை மட்டும்தான். பிசுரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓரடிக்கணுங்க. ஆனால் இந்த சேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிராஸாக இருக்கும் சேலையேன்னு. ஆனால் இந்த மாதிரி சேலை வந்து ஓரடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நீங்கள் இப்போ பழகிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேலையில் முந்தி அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இதே வந்து நீங்கள் காட்டன் கிளாத்தில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு மடிப்புமே அழகாக வரும், சீக்கிரம் வந்து நீங்கள் ஓரடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி சேலையில் ஓரடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த சேலையை பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குன்னு. இப்போங்க இந்த கிராஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓரடிக்க ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டுங்க சேலையில் அந்த கார்னர்லேருந்து நம்ம மடிக்க ஆரம்பிக்கணுங்க. ஒரு மடிப்பு மடிச்சிருங்க, திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டுங்க அந்த ஓரத்துலேயும் நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலைங்க 2 தையல் மாதிரி போடணுங்க. முதல்ல சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி பேக்கில் எடுத்து திருப்பி இன்னொரு தையல் போடணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கையில் மட்டும் இந்த மாதிரி 2 தையலாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒரு தையலாகவே நீங்கள் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் முடிக்க போகையிலையும் இதே மாதிரி 2 தையலாக போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த கிளாத்துங்க கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கனால கொஞ்சம் தையல் போட கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முந்தி அடித்து பழகுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் மடித்து தைச்சி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஓரடிக்க ஆரம்பிங்க.
பக்கம் ஓரம் அடித்து முடிக்க போகிறேங்க. நான் சொன்ன மாதிரி பேக் தையல் போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தாங்க நம்ம ஓரம் அடிக்கணும். இதே மாதிரிங்க இன்னொரு பக்கத்துலேயும் ஓரம் அடித்து நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம சேலையில் 2 பக்கமும் ஓரம் அடிச்சிட்டோங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.